ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் அண்ட் லேர்ன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. நான் ஜாவாவை எங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காஷு இன்ஃபோடெக்ன்ற இன்ஸ்டியூட்டில் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா kashuinfotech.com ஜாவா ட்ரைனிங் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த பேஜ் விசிபிள் ஆகும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸு பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாவா கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸ் கிளாஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க ஜாவாவில் அப்படின்றத டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் கிளியராக அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் எல்லாமே இந்த இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்களா அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நம்பரும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஊப்ஸ் இன் ஜாவா. ஊப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இந்த ஊப்ஸை நம்ம ஜாவாவில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் ஊப்ஸ் அப்படின்றத நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஆப்ஜெக்டை என்னால் க்ரியேட் பண்ணி வேறு என்ன பண்ண முடியும்னா அதை ரீயூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் என்னால் கரெக்டான ரிசல்ட்டை என்னால் கொடுக்க முடியும். அதுக்காக தான் ஊப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஊப்ஸில் வேறு என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அதே மாதிரி there are some 4 pillars of oops அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ். இது நாலுமே they are called as 4 pillars of oopsன்னு நம்ம சொல்லுவோம். இது நாலுமே ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி அப்கமிங்கில் வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.